வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மராட்டியத்தில் வெடித்தது மொழி பிரச்சனை. இந்தி அப்படிங்கிற ஒன்றை தமிழ்நாட்டை திணிக்காதீங்க அப்படின்னு இங்கேயும் பெரிய குரல்கள்லாம் எழுது. நிறையா மாநிலங்களில் பெரிய கழக குரல்கள் எழுந்துட்டுருக்குது. ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் நிறையா மாநிலம், கர்நாடகா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் அரசு நேற்று ஒரு உத்தரவு போடுது. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கட்டாயம் ஆங்கிலம், மராட்டியம், அதுக்கப்புறம் இந்தியை கற்றுக்கணுன்ட்டு. இது இன்றைக்கி பெரிய சர்ச்சை. அதாவது என்னென்னா, ஷா உள்ளே நுழைய முடியாது, அடிக்கடி உதைங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி மகாராஷ்டிரா போயிருக்குது. மராட்டியர்களுக்கே மராட்டியன் பேசுகிறவங்க தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்த கட்சி தான் பால் தாக்கரே. அவருடைய சாம்னா பத்திரிகையில் எப்பயும் அதை பற்றி தான் எழுதுவார். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தாராவி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தின விஷயம்லாம் நமக்கு தெரியும். மொழிப்பற்று அப்படிங்கிற ஒன்றை வச்சு ஆரம்பித்த கட்சி தான் பால் தாக்கரே. அதோடு சேர்த்து இந்துத்துவா. இப்போ என்னென்னா, இந்துத்துவா பக்கம் நிற்கிறதா, மொழி பக்கம் நிற்கிறதா? ஏன் ராஜ் தாக்கரேவும் ஒன்று சேர்ந்துட்டார், உத்தவ் தாக்கரேவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ராஜ் தாக்கரே பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தணுங்கிறார். உத்தவ் தாக்கரே இதை நடத்தவே விடமாட்டோம், எந்த எல்லைக்கும் சென்று இதை ஒரு வழி பண்ணுவோன்ட்டாங்க. பட்னாவிஸுக்கு சிக்கல். இதில் பாதிக்கப்பட்டது ஷிண்டே தான். என்ன பண்ணுறது? ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கார். ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டா பதவி விட்டு தூக்கிட்டாங்கன்னா, இல்லை நிறைய கேஸ் இருக்குது, உள்ளே தூக்கி போட்டாங்கன்னா, அவர் மட்டும்தான் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவி சுகத்தை விட்டு போயிடுவாங்களா? அப்போ ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு ஷிண்டே. இதுதான் சந்தர்ப்பம் உத்தவ் தாக்கரேக்கு. பார்த்தீங்களா, பால் தாக்கரேவுடைய வாரிசு யாருங்கிறது இப்போ நம்ம காட்டிட்டோம். ஏன் நம்ம எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கோம், பால் தாக்கரேவுடைய வாரிசு நாம தான்ட்டு. இன்றைக்கி என்ன நடந்தது? எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் ஒன்றிய அரசு பண்ணுது. அதற்கு ஷிண்டே உணப்படுறார். இவரே எட்டப்பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இது ஒர்க் அவுட் ஆகுமானா சரியாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும், எஸ்கியூஸ் மீன்னு சொன்னதுக்காக 2 பெண்களை தூக்கி அடித்தாங்க. ஆங்கிலத்தில் பேசுறது கூட தப்புங்கிற ரேஞ்சில் அங்கே போயிட்டுருக்கு. அது தவறு தான், ஆங்கிலம் இருக்கணும். இன்னொரு பக்கம் ஏர்டெல் அலுவலகத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்மா ஹிந்தி தெரியாதா, அதாவது மராத்தியம் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஹிந்தி தெரியாமல் ஏன் இருக்கீங்க? ஹிந்தி இந்தியாவோட லாங்குவேஜுங்குது. அது தப்பு, அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ மோடி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இதை கொண்டு போயிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி. அப்போ ஹிந்தின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஹிந்தியை விட்டால் எதுவும் தெரியாது. யாருக்கு? மோடிக்கு, அமித்ஷா. அதனால் இந்தியை தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. அதை நிறைவேற்ற தான். ஏன்னா ஒரே மொழியாக இருந்தால் தான் இந்தியா முழுக்க ஒரே மொழியாக இருக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம். அது சாத்தியமா? நம்மளே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனால் இங்கேயாவது பரவாயில்ல, கேரளா, கர்நாடகாலாம் ஓரளவுக்கு நமக்கு புரியும். நீங்கள் மணிப்பூரிலாம் நமக்கு புரியுமா? மேகாலயாவில் போய் பேசுங்க, மிசோரமில் போய் பேசுங்க. சார், வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. இவங்க ஒரே நாடாக இதை எப்படி மாற்ற முடியும்? உங்கள்கிட்ட பதவி அதிகாரம் இருந்தால் மாற்றிட முடியுமா? இது ரொம்ப நாள் உங்களோட திட்டம். எப்படி 100 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கி பிஜேபி இந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்கிறதோ அதே மாதிரி இப்போ ஆரம்பிப்பாங்க. இந்தியா முழுக்க இந்தி அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொள்கை. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அறிவு பண்ணலைன்னா நாங்கள் காசு தர மாட்டேனோமா? நம்ம சிஎம் நிறைய பேசிகிட்டு இருந்தாரா? இப்போ மராட்டியத்திலேயே பிரச்சனை. இது திமுக உடன்பிறப்புகள். இன்னொன்று, திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா, நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாதிரியே பாருங்கள், மராட்டியை எழுத்து அடிக்குது. இப்போ என்னென்னா, இது என்ன விஷயம்னாங்க, இப்போ தான் மராட்டியத்தில் ஆட்சிக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகியிருக்காரு பட்னாவிஸ். பஸ் ஃபேர் 25% ஏற்றினார். அப்போல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சிக்கல்? பஸ் ஃபேர் 25% ஆக்கினதுக்கு எதிர்ப்பு இல்லை, ஏன்னா எதிர்கட்சியே இல்லை. இப்போ மராட்டிய மக்கள் உணர்வாங்க கண்டிப்பாக. தேவையில்லாமல் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோமே, சொந்த காசில் சூனியம் வச்சிட்டோன்னு. இப்போ ராஜ் தாக்கரேவும் இணைகிறார். யார் ராஜ் தாக்கரே? பால் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரே. பால் தாக்கரேவுடைய அண்ணன் பையன் ராஜ் தாக்கரே. 2 பேரும் எலியும் புனையுமா இருப்பாங்க. இவரும், ஏன்னா ராஜ் தாக்கரேவுடைய அடிப்படை, அந்த கட்சியோட அடிப்படை நாதமே மராட்டியம் இருக்கணும்ட்டு. அவர் கடுமையான போராட்டம். நவநிர்மாண் சேனா ஏற்கனவே சுங்கச்சாவடிலாம் அடித்து உடைச்சவங்க தான். அது ஒரு மாதிரியான கட்சி. அது உத்தவ் தாக்கரே கட்சி ஒரு மாதிரியான கட்சி தான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா முடிஞ்சு கதை. அப்போ இனிமேல் மகாராஷ்டிரா நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால், இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டுமென்றால் நீங்கள் இந்தியை கைவிடணுங்கிறார். இப்போ பட்னாவிஸ்க்கு ஒரு நெருக்கடி தான். இந்த பிஜேபி எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. அதை விட ஷிண்டே எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல.
சரி, இப்போ வந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பிஜேபி நல்லா ஒரு முடிவு பண்ணிடுச்சுங்க. நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது, டபுள் இன்ஜின் சர்க்கார். 25% பஸ் ஃபேர் ஏற்றுனதுக்கு பெருசாக போராட்டம் இல்லை. உரிமை தொகை பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்த உரிமை தொகை அதை வச்சு தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இப்போ 8 லட்சம் பெண்கள் அதிலிருந்து நீக்க போகிறாங்க. என்ன பண்ண முடியும்? உத்தவ் தாக்கரெல்லாம் அமைதியாக விட்டார். காங்கிரஸ்லாம் விட்டார், நான் ஓட்டு போடலாம் விட்டாங்க. அது மிருக பலத்தோடு இருக்குது பிஜேபி, ஏன் கண்டு விட்டாங்க. இழந்த செல்வாக்கை எப்படி மீட்கிறதுன்னு உத்தவ் தாக்கரே தடுமாறிட்டு இருக்கும்போது அல்வா மாதிரி மாட்டுது இந்த விஷயம். கையில் சூப்பராக எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்டியில் நீங்கள் சேர்ந்தாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபண்டு கொடுப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லி நம்ம பெரிய போராட்டம் நடத்தி ஃபண்டே வேணாண்டோம். இங்கே திராவிட மாடல்னு சொல்லி ஸ்டாலின் ஆட்சி நடத்துறதுனால இந்தி திணிக்கலை. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இந்தி திணிக்கும் போது இவ்வளோ பெரிய எதிர்ப்பு. ஆனால் நல்லா யோசனை பாருங்கள், இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இப்போ ஸ்டாலின் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியை வந்து படிக்கன்னு சொன்னால் என்ன எதிர்ப்புன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் எதிர்ப்பு இருக்காது. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பாங்க, பழகிரும், பெருசாக போராட்டம் வெடிச்சிருக்காது. உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கும் ஸ்டாலினுக்கு தான் நன்றி சொல்லணும். மும்மொழிலாம் வேணாங்க, இருமொழியை போது, நான் இதில் படித்தா பெரிய ஆளாக இருக்கும், மும்மொழி வேணான்ட்டார். அது அந்த விஷயத்தில் நம்ம திராவிட மாடலை பாராட்டலாம். இப்போ திமுகவுக்கு இன்னொரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய செய்தி என்ன பார்த்தீங்களா? முதல்ல நம்மகிட்ட பண்ணாங்களா, எல்லா மாநிலமும் எதுக்குது, வட இந்திய மாநிலங்களும் எதுக்குது. மேற்கு வங்காளத்தில் போய் இதை சொல்லி பாருங்கள், கர்நாடகத்தில் போய் சொல்லி பாருங்கள். இடிச்சவாய் ஸ்டேட் தமிழ்நாடு சொன்னீங்க, இன்றைக்கி மகாராஷ்டிராவில் சொன்னீங்க, எதிர்வினையை அனுபவிக்கிறீங்க. இப்போ மகாராஷ்டிரா நிம்மதியில் இந்த மகாராஷ்டிரா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ உத்தவ் தாக்கரே, ஏன்னா உங்களுக்கு ஃபண்டு நிறையா வரணும்னா மாநிலம் நிம்மதியாக இருக்கணுங்க. இப்போ உத்தவ் தாக்கரே ஒரு போராட்டம் தெரிவிக்கிறாரு, நவநிர்மான் சேனா போராட்டம் தெரியும், எப்படி நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள்? இது தேவையில்லாத ஸ்டேட்டை தான் பிஜேபி பண்ணுறது. பிஜேபி பண்ணுறத விட ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை. ஃபட்னாவிஸ் ஆர்எஸ்எஸுடைய செல்ல பிள்ளை, அவர் இந்த வேலையை பண்ணுறாரு. இப்போ ஷிண்டே என்ன பண்ணுவார்? பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே என்ன சொல்லுவார் தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க, சொல்லுவார் பாருங்கள். பால் தாக்கரேவுடைய வாரிசு நாம் தான் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் காட்டியிருக்கிறோம். இப்போது கூட தோழர்களே, பால் தாக்கரே என்ன சொன்னார்? மராட்டியத்தில் மராட்டியம் தான் ஆள வேண்டும். என்று நடந்து கொண்டிருக்கிறது, இந்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. நாளை குஜராத்தியை கூட படிப்பார்கள். குஜராத்தை நம்ம ஏற்கலாமா? அப்படி போவாங்க பாருங்கள். இதிலிருந்தே தெரியுது எட்டப்பண்ணியார். ஷிண்டே பாருங்கள் அமைதியாக இருக்கார், அவன் கட்சிக்காரன் அமைதியாக இருக்கான். ஷிண்டேக்கு ஒன்றும் பேச, இது வரைக்கும் பேசலை, இந்நேரம் பேசியிருக்கணும் அவர். அப்போ ஷிண்டேக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. நீங்கள் நினைக்கிறேன் ஷிண்டே எழுத்துட்டு வர வேண்டியதானே, எழுத்துட்டு போங்க, அமைச்சர் பதவியை விட்டு போங்க. ஏன்னா மெஜாரிட்டி இருக்குது பிஜேபிக்கு. நீங்கள் போனாலும் கவலை இல்லை, உங்களுக்கு போனால் கவலை இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உத்தவ் வந்துடுவார் உள்ள. ஷிண்டேக்கு பயம். ஷிண்டேக்கிட்ட இருக்கிறதெல்லாம் யார்? இப்போ ஷிண்டே என்ன சொன்னார்? பால் தாக்கரேவுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரான கொள்கையுடைய காங்கிரஸோட போய் உத்தவ் தாக்கரே கூட்டணி வச்சிட்டாரு, இந்துத்துவாவிலேருந்து விலகிட்டாருங்கிறாங்க. உண்மைதான், பால் தாக்கரே கட்சி இந்துத்துவா தான். ஆனால் இந்துத்துவாவா மராட்டியமானு வரும்போது ஃபஸ்ட்டு மராட்டியம், அதுக்கப்புறம் தான் இந்துத்துவா. கரெக்டாக அந்த மராட்டியத்தை இப்போ உத்தவ் தாக்கரே பிடிச்சிட்டார். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், சரிங்க அதுதான் வந்து சப்போஸ் வந்து விலகிட்டாருன்னா, இல்லை 1 முதல் 5 வரை நாங்கள் வந்து சொன்னோம், அது நிறைவேற்ற வேணாம், பின்வாங்கிட்டாருன்னா கஷ்டம். இந்தியா முழுக்க இவங்க திணிக்க பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது எல்லா அதுவும் உங்கள் ஸ்டேட்லேயே பண்ணல. இப்போ திமுக என்ன சொல்லும்? நாங்கள் வந்து மும்மொழி ஏற்றும் போது ஆச்சா போச்சான்னு அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் கூவிட்டு இருந்தீங்களே, உங்கள் ஸ்டேட்டு டபுள் இன்ஜின் சர்க்கார்லேயே இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அது எல்லா மாநிலத்திலும் பாதிக்கும். பீகாரில் இருக்கவங்க பீகாரி பேசுவாங்க, அங்கே நீங்கள் இந்தின்னா அவங்களும் யோசிப்பாங்கல்ல. இப்போ பாருப்பா மகாராஷ்டிராவில் உணர்வாக இருக்காங்கன்ட்டு. இந்த பிரச்சனை இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஆனால் என்னென்னா, இந்த போராட்டத்தை பார்த்து தான் இவங்களும் பின்வாங்குவாங்க. ஏன்னா ஃபட்னாவிஸுக்கு இன்றைக்கி பலம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து இதை நிறைவேற்றணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா 100 ஆண்டை கொண்டாடக்கூடிய 100 வருஷம் முடிய போகுது, அடுத்த வருஷம் வந்தால் 100 வருஷம் ஆச்சு இவங்க இந்த பிஜேபிங்கிற கட்சி இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு. ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அப்போ இப்போலேருந்தே ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்தியா ஒரே நாடுங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இந்தியா ஒரே நாடா? இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், துபாயோ மலேசியோ எங்கே போனாலும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகிறோம். அங்கே போனால் மொழி தெரியாது. அதே போல் தான் இப்போ நம்ம மணிப்பூரோ மேகாலயோ ஹரியானாவோ போனால் நமக்கு அவங்களுக்கு மொழி தெரியுமா? கலாச்சாரம் வேறு, உணவு வேறு, அவங்க உடைகள் வேறு, எல்லாமே வேறு, மக்களே வேறு. ஆனால் இந்தியன் என்று நம்மெல்லாம் ஒன்றா இருக்கோம். இது எப்படி ஒரே நாடாக இருக்க முடியும்? ஒரே நாடாக இவங்களை கொண்டு வரணுங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ரொம்ப நாள் பிளான். அதை நிறைவேற்றுறது தான் இப்போ ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தி படிக்க வச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொழிகளை அழித்து விட்டால் ஒரு இனம் அழியும். உண்மைதான். ஏன்னா இப்போ நானும் நீங்களும் தமிழ் பேசுகிறதுனால நானும் நீங்களும் நட்போடு இருக்கோம். நம்ம எல்லோரும் தமிழ் பேசாமல் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டா நம்மளும் உத்தரப்பிரதேசம் ஒன்று தான்,
வேறு என்ன அவங்க நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சாப்பாடில் தான் வித்தியாசம். அது பரவாயில்ல. மொழி தாங்க பெரிய விஷயம். அந்த மொழியை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இன்றைக்கி பிஜேபிங்கிற ஒரு சக்தி இருக்குது நம்ம மொழியை அழிப்பதற்கு. நம்ம எல்லாம் தான் அதை துணை நிற்கிறோம். இது இன்றைக்கி இப்போ ஸ்டாலின்லேருந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம், காப்பாற்றிட்டோம். பாருங்கள், காப்பாற்றுறதுனால பிஜேபி வந்ததுனால எவ்வளோ அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது மகாராஷ்டிரான்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அநேகமாக மகாராஷ்டிராவில் இனிமேல் கடுமையான போராட்டங்கள் வெடிக்கும் இந்த மொழியை வைத்து. ஏன்னா மொழியை வைத்து எந்த பால் தாக்கரே இந்த கட்சியை கொண்டு இந்த அளவுக்கு கொண்டு போனாரோ அதே மொழியை வைத்து இந்த தன்னுடைய இழந்த செல்வாக்கை மீட்கணுங்கிறது உத்தவ் தாக்கரே எண்ணம். எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் பண்ணும். இதை ஷிண்டே எப்படி சமாளிக்க போகிறாரு தெரில. ஃபட்னாவிஸே பின்வாங்கினாருன்னா அவருக்கு இழப்பு தான். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டு பின்வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மக்களுக்கு நல்லா தெரியும் இவங்க இந்தியை இது இப்போ பிழப்பு நடத்துகிறாங்கன்ட்டு. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா அது எல்லா ஸ்டேட்லேயும் பரவும். இது பிஜேபிக்கு ஏற்கனவே வக்பு வாரியத்திலேருந்து ஆளுநருக்கு கெடு கொடுத்தது, ஜனாதிபதிக்கு கெடு கொடுத்தது சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஒரு இடியை இறக்கியிருக்காங்க மகாராஷ்டிரா மக்கள். அநேகமாக இது போராட்டம் இன்னும் தீவிரமடையலாம். தொடர் போராட்டம், உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம்லாம் உத்தவ் கிளப்புவார். ஏன்னா உத்தவுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை, கட்சியை தூக்கி நிறுத்தணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். பால் தாக்கரேவுடைய அந்த செல்வாக்கை இன்னொன்று ஷிண்டேகிட்ட இருக்கக்கூடியவங்க என்ன யோசிப்பாங்க? பரவாயில்லப்பா, 1000 இருந்தாலும் பால் தாக்கருடைய பையன்பா கரெக்டாக மராட்டியத்துக்காக போராடுறப்பா. இந்துத்துவா அப்புறம்தான், ஃபஸ்ட்டு மராட்டியன் தான். முதல்ல நம்ம மராட்டியர்கள், அப்புறம்தான் இந்துத்துவா. அவங்களாம் ரொம்ப மொழியில் உறுதியாக இருப்பாங்க. அதனால் இது பிஜேபி 7.5 பிஜேபி இதை பண்ணலைன்னா தான் சார் ஆச்சரியம். இன்னும் எல்லா மாநிலங்களையும் பண்ணும். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், பிஜேபியை வெளியிலேருந்து யாரும் காலி பண்ண வேணாம், அவங்களே காலி பண்ணுவாங்க. பிஜேபியில் உள்ளே இருக்கவங்களே காலி பண்ணுவாங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு துவக்கம் தான் நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தொடக்கமாக பார்க்குறோம். வக்பு வாரியத்தை டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இஸ்லாமியர்கள் கொந்தளிச்சிட்ருக்காங்க. தேவையில்லாமல் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது, ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது, உச்சநீதிமன்றத்துடைய மோதல். இவங்க ஒருத்தரோட மோதல், எல்லா செக்டரோடைய மோடி தான் ஒரு சூப்பர் பவர்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க. தன்கர் அவருடைய பேச்செல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு, உச்சநீதிமன்றத்துக்கே சவால் விடுற மாதிரி பேச்சு. இவங்க என்ன தான் சீராய்வு மணியெல்லாம் தாக்கல் பண்ணாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு அச்சம் வந்துருச்சு. நீதித்துறை, காவல்துறை எல்லாத்தையும் அச்சப்படுத்தக்கூடிய வேலையில் பிஜேபி ஈடுபட்டிருக்குது. இதற்கு அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும். இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்தியா அப்படி சுருட்டிட்டு போயெல்லாம் நினைக்கிறாங்க. மோடி, அமித்ஷா மாதிரி எவ்வளோ பேரை பார்த்தது இந்தியா. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி ஒரு வழி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் யோசனை பாருங்கள், உயரத்தில் இருந்தால் கீழே வந்து தான் ஆகணும். நம்ம ஹிட்லருக்கு என்ன நிலைமை, முசோலினிக்கு என்ன நிலைமை, உலகத்தையே ஆண்டவங்க நெப்போலியனுக்கு என்ன நிலைமை. அதனால் நம்ம கூட ஒரு காலத்தில் பேப்பரில் படிக்கலாம் பாருங்கள், மோடி 15 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இன்றைக்கி பாருங்கள் அங்கே இருக்கார், பீகாரில் இருக்கார், அமித்ஷா இந்த இடத்துல இருக்கார். எழுதி வைக்க இன்றைக்கி உச்சாணி கொம்படியாக இருப்பீங்க. நீங்கள் இறங்கி தானே வரணும். கண்டிப்பாக இந்திய மக்கள் இறக்குவார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.